வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாபிக்ஸ் இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹூ இஸ் ரிக்வயர்ட் டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், யார் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்டில். அதே மாதிரி ஸ்பெசிஃபைடு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் பர் ரூல் 6F, அதாவது என்னென்ன புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்த்திங்கன்னா ஹவு லாங் புக்ஸ் டு பி மெயின்டைன்டு, எவ்வளோ நாளைக்கு நம்ம அந்த புக்ஸை மெயின்டைன் பண்ணணும், அதாவது ரீட்டைன் பண்ணி வைக்கணும். தென் ஃபோர்த்து ஃபெயிலியர் டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சப்போஸ் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல, அதனால் என்ன கான்சிக்வன்சஸ். தென் வென் இஸ் புக் கீப்பிங் நாட் ரிக்வயர்ட், எப்போ நம்ம புக்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா who is required to maintain books of accounts. இது செக்ஷன் 44AA and rule 6F of the Income Tax Act has specified the books of accounts that are required to be maintained. அதாவது செக்ஷன் 44AA rule 6F of Income Tax Act and Income Tax rules clearly define பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சன் கேரிங் ஆன் த ஃபாலோயிங் ப்ரொஃபஷன்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதாவது இதில் என்னென்னா முக்கியமானது இட் இஸ் நாட் பிஸ்னஸ், ஒன்லி த ப்ரொஃபஷன்ஸ். த ஃபாலோயிங் ப்ரொஃபஷன்ஸ் மஸ்ட், அவங்க கம்பல்சரி தே ஹாவ் டு மெயின்டைன் த ஃபாலோயிங் புக்ஸ். ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லீகல், 2 மெடிக்கல், என்ஜினியரிங், ஆர்கிடெக்சுரல், அக்கௌண்டன்சி, டெக்னிக்கல் கன்சல்டன்சி, இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், ஆர்த்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ், ஃபிலிம் ஆர்டிஸ்ட், கம்பெனி செக்ரட்டரிஸ். ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பல்சரிலி தே ஹாவ் டு மெயின்டைன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். தென் இதில் செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா அதில் ப்ரொஃபஷன் மட்டும்தான் கவர் ஆகிருந்தது. இப்போ இதில் எவ்ரி பர்சன் கேரிங் ஆன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அதர் தேன் அபவ், நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, அது இல்லாமல் இவங்க எல்லாம் எந்த கேட்டகரியில் இருந்தால், எந்த லிமிட்டில் இருந்தாங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, சேல்ஸ் ஆர் டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரெசிட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் மோர் தேன் ₹10 lakhs இன் எனி ஆஃப் த இம்மீடியட்லி ப்ரிசீடிங் 3 years. அதாவது இதனுடைய மீனிங் என்னென்னா, சேல்ஸோ அல்லது டர்ன் ஓவரோ அல்லது கிராஸ் ரெசிட்ஸ், இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது ப்ரொஃபஷனில் இருக்கலாம். மோர் தென் 10 lakhs டர்ன் ஓவர் இருக்கணும். அந்த 10 lakhs அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 yearsல எனி 1 yearல அந்த லிமிட் அவங்க கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா போதும். அதாவது 10 lakhs டர்ன் ஓவர் இந்த 3 வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷத்தில் இருந்ததுன்னா தே மஸ்ட் மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் மோர் தென் 1,20,000. ஃபஸ்ட்டு சொன்னது என்ன, சேல்ஸு, டர்ன் ஓவர், கிராஸ் ரெசிட்ஸு. செகண்ட் இது என்ன அப்படின்னா இன்கம், அவங்களுடைய ப்ராஃபிட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் மோர் தென் 1,20,000 இருந்தால் கம்பல்சரிலி தே ஹவ் டு மெயின்டைன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சப்போஸ் இப்போ நியூ பிஸ்னஸ் செட்டப்னு வச்சிங்களேன், நியூ பிஸ்னஸாக இருக்கலாம், அது ப்ரொஃபஷனாக இருக்கலாம், அவங்களுடைய இன்கம் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி மோர் தேன் 1,20,000 ஆர் டர்ன் ஓவர், சேல்ஸ், கிராஸ் ரெசிட்ஸ் லைக்லி டு பி மோர் தேன் 10 lakhs டியூரிங் சச் ப்ரீவியஸ் இயர். அதாவது அந்த இயரில் எக்ஸ்பெக்டட் டர்ன் ஓவர், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 2020-21 வச்சுங்க, அந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல், மே, ஸோ மேல இருக்கோம் நம்ம. ஸோ இந்த இயர் 2021 எக்ஸ்பெக்டட் டர்ன் ஓவர் அவங்களுக்கு மோர் தேன் 10 lakhsோ அல்லது இன்கம் 1,20,000 அபவோ எக்ஸ்பெக்டட் தான், லைக்லி டு பி எக்ஸீடிங். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா தே ஆர் ஆல்சோ கம்பல்சரிலி தே ஹவ் டு மெயின்டைன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். தென் இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அசசி இஸ் இண்டிவிஜுவல் ஆர் HUF அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் 1,20,000 ரீப்ளேஸ் வித் 2.5 lakhs. அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் 10 lakhs ரீப்ளேஸ் அஸ் 25 lakhs. அப்படின்னா என்ன மீனிங்னா, அதாவது இண்டிவிஜுவல் HUF-ஆக இருந்ததாக மட்டும்தான் இந்த லிமிட் 1.2 lakhs நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா மேலே, அது 2.5 lakhs, அதாவது 2.5 lakhs வரலும்
இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்னுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா கம்பல்சரிலி தே ஹவ் டு மெயின்டைன். அதே மாதிரி தான் 10 lakhsன்றது 25 lakhs, அதாவது சேல்ஸு, டர்ன் ஓவர், கிராஸ் ரெசிப்ட்ஸ் வந்து மோர் தென் 25 lakhs இருந்தால் மட்டும்தான் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் வந்து தே ஹவ் டு மெயின்டைன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஆல் அதர் கேட்டகரிஸ் அந்த மேலே சொன்ன மாதிரி 1.2 lakhsோ அல்லது 10 lakhsோ தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற ஒரு வேர்டை வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். அதனுடைய மீனிங் என்ன, அதில் யாரெல்லாம் கவர் ஆக மாட்டாங்க இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கு அப்படின்றத பார்க்கலாம். எ பர்சன் ஹூ ரெப்ரசன்ட்ஸ் அனதர் பர்சன் ஃபார் எ ஃபீ பிஃபோர் எ ட்ரிபுனல் ஆர் எனி அத்தாரிட்டி கான்ஸ்டியூட்டட் அண்டர் எனி லா. ஸோ யார் ஆர்த்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்காக ஒரு அசஸிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. லைக் ஆடிட்டர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ ஹீஸ் நத்திங் பட் த ஆர்த்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அவங்க வந்து பிஃபோர் எனி ட்ரிபுனல் ஆர் எனி அதர் அத்தாரிட்டி. ஓகேங்களா. அதில் யார் எக்ஸப்ஷனல், இவங்க இந்த ஆர்த்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட்ஸ் எம்ப்ளாயி ஆஃப் த பர்சன் ஸோ ரெப்ரசன்டட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ் அப்படின்ற ஒருத்தருக்காக ஒய்ன்றவர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அசஸியாக போயிட்டு அப்பியர் ஆகிறார் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அப்போ வந்து ஒய் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்கேஸ் ஒய் வந்து அவருடைய எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா தேவையில்லை. தென் எக்ஸ்க்ளூட்ஸ் பர்சன் ஹூ இஸ் கேரிங் ஆன் த ப்ரொஃபஷன் ஆஃப் அக்கௌண்டன்சி. ஸோ கேரிங் ஆன் த ப்ரொஃபஷன் ஆஃப் அக்கௌண்டன்சினா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம் அல்லது டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஆன் த அசஸிக்காக மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தென் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் பொறுத்தவரையில் இதில் என்னென்ன கேட்டகரிஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரொடியூசர், எடிட்டர், ஆக்டர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், டான்ஸ் டைரக்டர், கேமராமேன், சிங்கர், லிரிஸ்ட், ஸ்டோரி ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ஆர் டைலாக் ரைட்டர் அண்டு காஸ்டியூம் டிசைனர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஃபிலிம் ஆர்டிஸ்ட்ன்ற கேட்டகரியில் இன்க்ளூட் ஆகிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபைடு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் பர் ரூல் 6F. ஸோ ஸ்பெசிஃபைடு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, இது வந்து கவர்ட் அண்டர் ரூல் 6F ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ். ஒன்று வந்து கேஷ் புக்கு, 2 ஜேர்னல், 3 லெட்ஜர், 4 வந்து ஃபோட்டோ காப்பி, நத்திங் பட் அந்த பில்ஸினுடைய ஃபோட்டோ காப்பி, அதாவது ஃபோட்டோ காப்பி ஆஃப் பில்ஸ், ஜெராக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஃபோட்டோ காப்பி ஆஃப் பில்ஸ், ரெசிப்ட்ஸ் issued which are more than ₹25. அதே மாதிரி ஒரிஜினல் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் incurred which are more than ₹50. தென் அடிஷ்னல் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் மெடிக்கல் ப்ரொஃபஷன், அதாவது நத்திங் பட் டாக்டர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனில் யாரெல்லாம் இருக்காங்களா, கிளினிக் ரன் பண்ணுறவங்களா இருக்கலாம் அல்லது டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணுறவங்களா இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்னா டெய்லி கேஷ் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ட்ரக்ஸ், மெடிசன்ஸ், அப்புறம் அதர் கன்சியூமபிள்ஸ் யூஸ்டு. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹவு லாங் புக்ஸ் டு பி மெயின்டைன்டு, எவ்வளோ நாளைக்கு நான் இந்த புக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஈச் இயர்ஸ் புக்ஸ் மஸ்ட் பி கெப்ட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 6 years ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். அதாவது என்னென்னா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2019-20க்கு கரஸ்பாண்டிங் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்றது என்னென்னா 31st March 2021 எண்ட் ஆகும். அதாவது நத்திங் பட் இப்போ 1920 ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா 2021 இஸ் த அசஸ்மெண்ட் இயர். ஸோ அது எப்போ எண்ட் ஆகும், 31st March 2021 தான் எண்ட் ஆகும். ஃப்ரம் தட் 6 years அப்படின்னா 31st March 2027 வரையில் எந்த புக்ஸை மெயின்டைன் பண்ணணும், 2019-20 புக்ஸை நீங்கள் அது வரையில் மெயின்டைன் பண்ணணும். தென் ஃபோர்த் வந்து ஃபெயிலியர் டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சப்போஸ் நான் மெயின்டைன் பண்ணல, என்ன சார் கான்சிக்வன்சஸ் எனக்கு அப்படின்னா பெனல்ட்டி ஆஃப் ₹25,000 ஆஸ் பர் செக்ஷன் 271A ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். சப்போஸ் இஃப் யூ ஆர் டீலிங் வித் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அப்படின்னா 2% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் ஈச் டிரான்சாக்ஷன் இஸ் அ பெனல்ட்டியாக வந்து தே வில் லெவி. அடுத்து when is புக் கீப்பிங் நாட் required, எப்போ வந்து புக் கீப்பிங் வந்து தேவையில்லை அப்படின்னா இன்கம் டசன்ட் எக்ஸீட் 1,20,000 ஆர் 2,50,000 ஆஸ் த கேஸ் மேபி. ஏன்னா 2,50,000ன்றது இண்டிவிஜுவல் ஆர் HUFக்கு அப்ளிகபிள்.
அதர் தென் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் வந்தால் 1,20,000. அதே மாதிரி டோட்டல் சேல்ஸ் டர்ன் ஓவர் கிராஸ் ரெசிப்ட்ஸ் நாட் எக்ஸீடிங் 10 lakhs or 25 lakhs as the case may be immediately preceding any one of the 3 years. அதே மாதிரி இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா தேர்டு ப்ரொஃபஷன் அண்ட் பிஸ்னஸ். ஓகேங்களா, இதில் கவர்டு அண்டர் செக்ஷன் 44AD AE 44BB 44BBB இந்த செக்ஷனில் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இதில் கவர் ஆகியிருக்கிறவங்க எல்லாருமே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் இதில் கவர் ஆகாதவங்க மட்டும்தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். தென் ஹூ கிளைம் தட், அதாவது யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம சொன்னோம் இல்லை ப்ரொஃபஷன் ஆர் பிஸ்னஸ் வந்து கவர்ட் அண்டர் 44AD AE BB BBB இவங்க எல்லாம் ஹூ கிளைம் தட் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இஸ் லோவர் தேன் presumed income as per section 44AE BB BBB, then books of accounts must be maintained and must be audited as per section 44AB of the Income Tax Act. அதாவது என்னென்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 44AEலையும் சரி 44BB 44BBBயில் they have to comply some provision. அதாவது இன்கம் வந்து இவ்வளோ மினிமம் லெவல் இவ்வளோவாது நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ருக்கு. அதை விட கம்மியாக டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அதுதான் who claim the income from business is lower than presumed income. ஓகேங்களா, அதை விட கம்மியாக டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா தென் கம்பல்சரிலி they have to maintain the books of accounts. அண்ட் அது மட்டும் கிடையாது, 44AB audit requirement mandatory for them. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் புக்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸு, தென் அதனுடைய பெனல்ட்டி, தென் ஹவு லாங் we have to maintain the புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Do not forget to subscribe Asan TV. Thank you very much friends.